இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரிய குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதின இந்த நிருபம் 3 அதிகாரங்களை கொண்டது. இந்த 3 அதிகாரங்களும் மிக முக்கியமான பாஸ்டரல் கேர் என்று சொல்லப்படுகின்ற போதகருக்கான ஆலோசனைகள் நிறைந்ததாக காணப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்பி வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டிய அநேக முக்கியமான காரியங்களை இந்த தீத்துவனுடைய புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். 1ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி 1 4 வசனம் வரைக்கும் பரிசுத்த பவுலின் அறிமுகம் மற்றும் நோக்கத்தை குறித்து படிக்கின்றோம். 2வது பகுதி 5வது வசனம் கிரேத்தா தீவிலே செய்யப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகளை குறித்து படிக்கின்றோம். 3வது பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் சபை மூப்பர்களுடைய தகுதிகளை குறித்து படிக்கின்றோம். 4வது பகுதி கள்ள போதகர்கள் மற்றும் தவறான போதனைகளை குறித்து 10ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். முதல் பகுதியிலே 1வது வசனம், தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது என்று தன்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று வெளிப்படுத்துகின்றார். இப்படியே தீமோத்தேயுனுடைய புஸ்தகத்திலே, ரோமாபுரியாருக்கு எழுதின புத்தகத்திலே தேவனுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர் என்று வெளிப்படுத்துகின்றார். இப்படியே கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களும் இப்படியே தங்களை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாக்கோபு எழுதின நிருபத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். யாக்கோபு இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த சகோதரராயிருந்தாலும் உண்மையாகவே தன்னை வெளிப்படுத்தும் போது நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் என்றே அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய ஊழியக்காரராக வைத்திருக்கிறார். நாம் அவருடைய ஊழியக்காரர்களாக வாழ்ந்து பிறருக்கு கிறிஸ்துவை பறைசாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வது வசனத்தில் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறதை பார்க்கலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே தான் நமக்கு கிருபையை பெற்றுக்கொண்டோம். அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் இதை பிறருக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துவதையும் பார்க்க முடிகின்றது. 3வது வசனத்தில் பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றிய தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பொய் உரையாத தேவன். எண்ணாகமும் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் படிக்கும்போது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவனாக இருக்கின்றார். 2வதாக ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி காலம் முதலே நமக்காக நித்திய ஜீவனை குறித்ததான செய்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்கும்போது
நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக விசுவாசிக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதற்கு சுதந்திரராக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்று சொல்லப்பட்டபடியாய் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் படிக்கும்போது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தர காத்திருக்கிறார். அவர் பொய் உரையாதவர் என்ற செய்தியை தெளிவாய் புரிந்து கொள்வோமாக. 5வது வசனத்தில் என்ன நோக்கத்திற்காக திருச்சபையை ஒழுங்குபடுத்துவதற்காக கிரேத்தாவிலே விட்டு வந்தேன் என்ற செய்தி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. 2 முக்கிய காரணங்கள். முதலாவதாக குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்காக. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவதாக. அப்படியே ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு தந்த அனைத்து பொறுப்புகளையும் ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும், கிரமமாய் செய்ய வேண்டும், குறைவாயிருக்கிறவர்களை தெளிவுபடுத்த வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. 2வதாய் எபேசு பட்டணத்திலே பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டியது மிக முக்கியமானது. மக்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகாதபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்து நிற்பதற்கு சரியான வழிகாட்டிகளாய் காணப்படுவதற்குமாக இந்த மூப்பர்களை அவர் நியமித்தார். இப்படியாய் தீமோத்தேயுக்கும் அவர் கட்டளையிட்டிருக்கின்றார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக என்று தீமோத்தேயுக்கு எழுதுகின்றார். ஏனென்றால் ஆண்டவரை விட்டு ஒருவரும் வழிவிலகி போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகளை ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் திருச்சபைக்கு செய்ய வேண்டியது கட்டாயம் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 3வது பகுதியாக சபை மூப்பர்களுடைய தகுதிகள் 6ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே சபை மூப்பருக்கான குடும்ப தகுதி 3 சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாய் அவர் குற்றம் சாட்டப்படாதவர். 2வதாய் ஒரே மனைவியுடைய புருஷன். 3வதாய் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகள். அன்பானவர்களே, நாமும் திருச்சபையிலே பொறுப்பாளர்களாய் இருக்க வேண்டும். பொறுப்புகளை வகிக்கும்போது அதற்குரிய குடும்ப தகுதி நமக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். 2வதாக தனிப்பட்ட விதத்திலே அவர்களுக்கான குணத்தை குறித்த 6 தகுதிகள் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதான தகுதி குற்றம் சாட்டப்படாதவர். திரும்பவுமாய் பிறராலே குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு தகுதி உடையவராய் காணப்பட வேண்டும். 2வதாய் தன் இஷ்டப்படி செய்யாதவன். பொதுவான திருச்சபையின் பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் தங்களுடைய விருப்பம் இச்சையின்படி செய்யாதவர்களாய் காணப்பட வேண்டும். 3வதாய் முற்கோபம் இல்லாதவன். எதற்கெடுத்தாலும் உடனடியாய் கோபப்படாதவர்களாய் காணப்பட வேண்டும். 4வதாய் மதுபான பிரியம் இல்லாதவன். ஏதோ குடிகாரர்களாய் இருக்கக்கூடாது. 5வதாய் அடியாதவன். கோபப்பட்டு பிறரை தாக்காதவர்களாய் காணப்பட வேண்டும். 6வதாக இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன். இப்படிப்பட்ட தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். நமக்குள்ளாய் இவைகளிலே குறைகள் இருக்குமென்றால் தேவ சமூகத்திலே சென்று, ஆண்டவரே என்னுடைய குறைகளை நிறைவாக்கும் என்று தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி
திரும்பினால் நிச்சயமாய் தேவ பணிக்கான, கண்காணிகளுக்கான, மூப்பருக்கான பணிகளை நாம் செய்யலாம். மூன்றாவதான தகுதி 8வது வசனத்திலே அந்நியரை உபசரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 2, நல்லோர் மேல் பிரியமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 3வது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 4வது நீதிமானாய் இருக்க வேண்டும். 5வது பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும். 6வதாய் இச்சையடக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நற்பண்புகளுக்கு தகுதியுடையவராக காணப்பட வேண்டும். 4வதாக சபை மூப்பர் சத்திய வசன தகுதியை குறித்து 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாய் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுகிறவராய் காணப்பட வேண்டும். ஆரோக்கியமானவென்றால் கர்த்தருடைய சத்திய வசனத்திலே யாருக்கு என்னது எந்த நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாய் தெரிந்திருக்கிறவராய் இருக்க வேண்டும். 2வதாய் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண வல்லவராய் இருக்க வேண்டும். ஒருவேளை வசனத்திற்கு விரோதமாய் பலர் பல காரியங்களை பேசினால் சத்திய வசனத்திலே இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி கண்டனம் பண்ணுகிறவராய் காணப்பட வேண்டும். 3வதாய் தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனாயிருக்க வேண்டும். சத்திய வசனத்திலே உறுதியாய் நிலைத்து நின்று அதை தெளிவாய் பிடித்து கொள்ளுகிறவராய் காணப்பட வேண்டும். அதை விட்டு தன்னுடைய சொந்த அல்லது வேறு விதமான மாற்று விதமான கொள்கைகளை பற்றி கொள்ளாதவர், அதிலே நம்பிக்கை கொள்ளாதவர், சத்திய வசனத்திலே நம்பிக்கை உடையவராக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட 4 தகுதிகள் மூப்பருக்கு இருக்க வேண்டும். குடும்பத்தை குறித்த தகுதி, தனிப்பட்ட குணத்தை குறித்த தகுதி, நற்பண்புகளை குறித்த தகுதி, சத்திய வசனத்தை குறித்த தகுதி. அவர்களே மூப்பர்களாயிருக்கலாம் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. 4வது பகுதியாக கள்ள போதனைகள் மற்றும் தவறான போதகர்களை குறித்த செய்தி 10ஆம் வசனத்திலிருந்து 16 வரைக்கும் படிக்கின்றோம். 12ஆம் வசனத்திலே கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கடந்து போகின்ற இடங்களிலே அவர்கள் நம்புகின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு பேசுகிறவராய் இருந்தார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17:28 பரிசுத்த பவுல் மார்ஸ் மேடையிலே நின்று அத்தேனே பட்டணத்தை குறித்து சொல்லும்போது, அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னதையே அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல கிரேத்தா தீவாரை குறித்து அவர்களுடைய புலவர் அல்லது தீர்க்கதரிசி சொன்னதையே அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இவர்கள் பொய்யர்களாய், துஷ்டர்களாய், பெருவயிற்று சோம்பேறிகளாய் காணப்படுவார்கள் என்று. ஏனென்றால் பிசாசின் ஆதிக்கத்திற்குள்ளாய் வாழுகின்ற மனிதன் நிச்சயமாகவே பொய்யனாகவே காணப்படுவான். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து யோவான் 8ஆம் அதிகாரம் 44 கூறுகிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று. நிச்சயமாகவே பொய் என் பிசாசாய் காணப்படுகின்றபடியால் அவன் ஆதீனத்திலே காணப்படுகிறவர்கள் அப்படியே காணப்படுவார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாகும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்படியான பெரிய பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்கின்றார். 16வது வசனத்திலே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். உண்மையாகவே நாம் கர்த்தரை அறிந்து அவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ அழைக்கப்பட்டோம் என்பதிலே தெளிவாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வதாய் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எந்த நற்கிரியையும் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே கர்த்தருடைய
விருப்பத்தின்படி அவருக்கென்று நற்கிரியைகள் செய்ய அழைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அப்படியே வாழ்வோமாக. தீத்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து சபை மூப்பர்களுடைய தகுதி, கள்ள போதகர்களுடைய தவறான போதனை இவற்றை கற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் சத்தியத்திலே நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.